ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, என்னோடய செகண்ட் பேபிக்கு செகண்ட் வேக்சினேஷன் போட்ட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, பாப்பா வந்து ஃபீட் பண்ணி அதில் தூங்க வச்சாச்சு. நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா கண்மணி கல்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நான் தான் ரெடி ஆகினேன். இல்லை நம்ம ரெடி ஆகிட்டோன்னா பாப்பாவெல்லாம் வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த குர்த்தியோட லிங்க் வந்து பார்த்திங்கனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அபி வந்து பார்த்திங்கனாக்கா கார் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ரெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கார் வாஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நீங்களாம் ரெடி ஆகும், எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போதும், நான் ரெடி ஆகிடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை வந்து மடித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மடித்து வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. பட் பரவாயில்ல, நம்ம செய்கிற வேலையை வந்து பார்த்து பார்த்து நம்ம கூட வந்து இப்போ தானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கேட்காத மாதிரியும் இருக்கும். ஆனால் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமியும் வந்து பார்த்திங்கனாக்கா கூட வந்து கழிப்புடலான்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா தலைக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அழைச்சிட்டு வந்தேன். உங்கள் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து நீங்கள் வந்து எத்தனை டைம் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து கொடுத்தேன், சாம்க்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன். பட் மேடம் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சாப்பிடல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து கேமரா ஆன் பண்ணதும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல் அவங்க எடுத்து போட்டுட்ருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு, இந்த காம்பினேஷனும் நல்லாவே இருந்தது. பட் அவள் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நக்ஷோட ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போதெல்லாம் இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு விடுமான்னே சொல்கிறா. பட் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியுமே நாங்கள் போடாத போதுமே அவளாகவே எடுத்து போட்டுக்கிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நான் தூங்கிட்டு இருக்கும்போது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு மேலே இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாமா எழுப்புறதுக்காண்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி, ஓகே பாப்பா விளையாண்டு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நக்ஷுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிளம்புறதுக்காண்டி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கவர்மெண்ட் கார்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம், அதில் என்ட்ரி போடுவாங்க. நெக்ஸ்ட் எப்போன்னு சொல்லி நமக்கு வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் வந்து இந்த என்ட்ரி கார்டு இருந்தால் தான் நல்லது. அதனால் அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக முடியாது. நம்ம கிளம்பி ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரை ஆகிரும், ஃபுல் ரீஹைட் ஆகிடுது பாடி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா மஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடுச்சு. அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீவர் எதுவும் இருக்கான்னு நார்மலாக எப்போதும் கேட்குற கேள்வி கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பித்தாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து 45th வேக்சினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 3rd மந்த்துக்கு வந்து போட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மந்த்து வர சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரே டைமில் வந்து எல்லா விஷயமும் போட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போடுறாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு வந்து மாதம் வர சொல்கிற மாதிரி இருக்குது. பாப்பா ஊசி போட்டதும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்பவே அழுதுட்டா. அதனால் அவங்க போடும்போது நல்ல பெயின் இருக்கும், வீங்கிக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் போட்டோன்னே பாப்பா பார்த்திங்கன்னா செம்மையாக ரொம்பவே அழுதுட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சிறேன்னு சொல்லிட்டு ஊசி போட்டதை வலிக்குதடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தா. நம்ம வந்து ஊசி போட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் அங்கேயே தான் இருந்தோம். ஏன்னா நர்ஸ் வந்து உடனே போக சொல்ல மாட்டாங்க, எதுவும் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்த்துறதுக்கப்புறம் தான் வந்து போக சொல்லுவாங்க. நம்ம அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நார்மலாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நர்ஸ் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து வேக்சினேஷன் வர சொல்லியிருக்காங்க, அதாவது 7th மந்த் வர சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜூஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்போலாம் கூலிங்காக எதுவும் சாப்பிடாம இருக்கவே முடியல. ஃபீவர் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா கூலிங் வந்து நமக்கு கேட்குது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியை டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து வேக்சினேஷன் டே வந்து போச்சு. நியூ மாம்ஸ் வந்து நீங்கள் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் பேபிக்கு வந்து எப்படி வந்து டேக் கேர் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல நீங்கள் எந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.